தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இப்போ வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீட்டோட ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும், ஆனால் மதிப்பெண் வந்து குறைவாக இருக்குது. மருத்துவத்துறையில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் மதிப்பெண் குறைவாக இருக்குது. அப்படின்ற சூழ்நிலையில் அடுத்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், இந்திய மருத்துவம், அதாவது இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, ஆயுர்வேதம், இந்த மாதிரி மருத்துவத்துறையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். அதாவது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்க முடியல, மதிப்பெண் சற்று குறைவாக இருக்குன்னா ஒரு 450, ஒரு 500க்குள்ளே வருது, 480 வருது, 470 வருது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் வந்து நீங்கள் இந்தியன் மெடிசனுக்கு ட்ரை பண்ணலாம். இந்தியன் மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், அது வந்து தனியாக நமக்கு அப்போ போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எப்படி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி நமக்கு இந்தியன் மெடிசனுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு வகை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மெடிசன் சொல்லப்படும் இந்த பாரம்பரிய மருத்துவத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு டாக்டராக தான் நீங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு கோர்ஸ் வந்து இப்போ நமக்கு 20ஆம் தேதிக்கு மேலே வருதுன்னு சொன்னாங்க. பேராமெடிக்கல் கோர்சஸ், பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், இது இல்லாமல் பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது நமக்கு அடுத்தடுத்து வரப்போகிற அட்மிஷனுக்கு. அதில் வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 19 வகையான கோர்சஸ் நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. ஸோ லைக் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, அதாவது ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, டாக்டருக்கு வந்து நீங்கள் ஒரு சர்ஜனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி மெடிசன் டாக்டர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபிசிசியன் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கோர்சஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து ரேடியோலஜி கோர்சஸ் இருக்குது. பிஎஸ் நிறைய கோர்சஸ் நமக்கு இருக்குது. இதில் 19 வகையான கோர்சஸில் இதில் எந்த கோர்ஸ் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆப்டோமெட்ரி இருக்குது, நல்ல கோர்சஸ், கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கிறதுக்கு. இது எல்லாமே மருத்துவத்துறையில் இருக்கிற கோர்சஸ் தான். இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து பிஐஎஸ்எல்பி அப்படின்ற கோர்ஸும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கிற கோர்சஸ். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே டிகிரி கோர்சஸ் தான். 3 வருடம் படிக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது. அதனோட லிஸ்ட் அவுட் என்னன்றது தனியாக நான் 19 கோர்சஸ் என்னென்னு சொல்கிறேன். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நமக்கு 4 வகை, 4 கோர்சஸ் 5 கோர்சஸ் தான் அவைலபிள் இருக்கும் டோட்டலாக. ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 வகையான கோர்சஸ், இந்த வருடம் புதிய கோர்சஸும் அதில் வந்து வர்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இதுவும் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிற மிக முக்கியமான கோர்சஸ் தான். உதாரணத்துக்கு நீங்கள் பிபிடி படிக்கிறீங்க, ஃபிசியோதெரப்பி படிக்கிறீங்கன்னா நீங்களும் வந்து ஃபிசியோதெரப்பி டாக்டர் அப்படின்னு தான் சொல்லப்படுவீங்க. சரிங்களா? டாக்டர்னால் நம்ம வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. அதற்கு நிகரான படிப்பு தான் இது. அதே போல் ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் நல்ல ஒரு மதிப்பு வந்து இருக்குது. காரணம் இன்றைக்கி வந்து ஃபாரின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் கூடயே இருக்கிறவங்களே, அவங்க தான் ஒரு பேஷண்ட்டு உள்ளே வராங்கன்னா டாக்டர் என்ன செய்வாரோ அந்த ஒர்க், அதாவது அவங்க வந்து கிளாஸ் வைஸ் பிரிச்சுருவாங்க, கிளாஸிஃபிகேஷன். இவங்க வந்து இந்த ஒரு அர்ஜென்ட்டில் எமர்ஜென்சியில் ஒரு பேஷண்ட் வராருன்னு சொன்னால் இவர் வந்து இத்தனை மணி நேரம் சென்று கூட இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு ஒரு கணக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இன்னும் சில பேருக்கு ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த முடிவெல்லாம் எடுக்கிறதே வந்து மெயினாக இந்த டாக்டரே எடுக்கிறாங்க. ஃபிசிசியன் அசிஸ்டண்ட் அப்படின்ற டாக்டரே எடுப்பாங்க. அதற்கு அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு. அதுக்கப்புறம் மருத்துவர் கூட டாக்டர் கூடவே அவங்க கூடவே ஒரு அசிஸ்டண்ட்டாக எல்லா செயல்லையுமே ஈடுபட்டிருப்பாங்க. அதனால் ஒரு டாக்டருக்கு நிகரான ஒரு படிப்பாகவே இதை பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஆப்டோமெட்ரி இந்த கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கல அப்படின்னு மன கஷ்டப்படாமல் அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்தியன் மெடிசன் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களால் முடியாதுன்ற பட்சத்தில் வந்து 3ஆவதாக வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் எடுத்து படிங்க. பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்லாம் நிறைய லேப் டெக்னீஷியன் வந்து நிறைய இருக்குது. அதை படிச்சுன்னா வேலை வாய்ப்பு என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு கிளினிக்கில், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தனியாக நீங்கள் ஒரு கிளினிக் வைக்கிறதோ, ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கிறதோ, ஒரு லெபார்ட்டரி வைக்கிறதோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஈடுபட முடியும். நீங்கள் வந்து ஃபார்மசி வைக்கிறதோ அல்லது ஃபார்மசி ஒரு தயாரிக்கிற கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது அது சம்மந்தமான தனிப்பட்ட முறையில் ஒரு கோர்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.